வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கால் பாயா பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னா, ஆட்டுக்கால் 2 எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 4 வரமிளகாய், 1 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு அரை மூடி தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வரமிளகாய், மிளகு, கிராம்பு, ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, சீரகம், சோம்பு, கசகசா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது இது போல் ஒன்று பாதியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட நம்ம தேங்காவை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த பதத்துக்கு அரைச்சாச்சு. இப்போ அரைக்கிறது முடிஞ்சிடுச்சு. தாளிக்கலாம். இப்போ குக்கர் வச்சாச்சு. ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டேன். ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் சேர்த்துப்போம். நல்லா வதக்கிக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதோட உப்பு, பாயாவுக்கு தேவையான அளவு உப்பு இப்போயே சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிப்போம். இப்போ இதோட மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். தக்காளி, கறிவேப்பிலை, இப்போ ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாம். இப்போ கால் சேர்த்தோன்னே ஃப்ளேமை கம்மியாக வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த காலில் வந்து அந்த பேஸ்ட்டோட இதெல்லாம் சாரணும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கிங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோட நம்ம பாயாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஜாரை அலசி ஊற்றிக்கிறேன். உப்பு பார்த்துக்கோங்க. எனக்கு சரியாக இருக்குது.
இப்போது மூடி போட்டு 9 விசில் வர வரைய வேக விட்டுறலாம். ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வேகட்டும். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. நம்மளோட அருமையான அற்புதமான ஆட்டுக்கால் பாயா தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.